3 முடிச்சு. இன்னைக்கு 3 முடிச்சு சீரியல்ல என்ன இன்ட்ரெஸ்ட்டா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நந்தினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டு மருந்து கடையில வாங்கின்னு வந்த அந்த மருந்துங்க எல்லாமே கலக்கி வந்து சூர்யா கிட்ட குடுத்து குடிக்க வச்சா வந்து, ஸோ அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருவாரு. அந்த குடிப்பழக்கத்துலருந்து அவர் மறுபடியும் போக மாட்டாரு அப்படின்னு நெனச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மருந்து எல்லாமே கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அர்ச்சனா அனுப்பிச்சு விட்ட ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ கலந்து விட்டாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த பால்ல. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப கலந்துகிட்டு இருக்காய்ங்க. இத கவனிக்காம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினியும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பால எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம சூர்யா சார் கிட்ட வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க சூர்யா சார் குடிக்கிறாரா? இல்லையா? அப்படின்னு வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயே வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா இத குடிச்சே ஆகணும். இது அப்பாவோட ஆர்டர் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கிருந்து வந்து சொல்றாங்க. நீங்க குடிச்சா தான் நான் போவேன் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பால எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா வந்து குடிக்கிறாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குடிக்கிறது வந்து திரும்பி தான் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. சரி அவர் வந்து குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கருந்து கெளம்புறாங்க. ஆனா நம்ம சூர்யாவுக்கு பாலே பிடிக்காது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு தெரியாத போல. ஸோ இத்தன நாள் வரைக்கும் குடிச்சிட்டு தானே இருந்தாரு. திடீர்னு பால குடுத்தா அவரு குடிச்சுருவாரா என்ன? குடிக்கிற மாரியே ஒரு ஆக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அந்த பால வந்து அப்படியே வந்து அதிலேயே வந்து ஊத்திட்டு திரும்ப எடுத்துட்டு போயிட்டு வந்து ஊத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத குடிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து நெனச்சிட்டு நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, சூர்யாவுக்கு ரியலாவே அந்த பாலுனாவே பிடிக்காது. இந்த ஒரு விஷயம் தெரியாம, ஸோ இவங்க வந்து பால்ல வந்து கலந்து குடிக்கிறது ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க குடிக்கல அப்படின்ற விஷயம் வந்து நந்தினிக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க இல்லையா? அது குடிச்சுறாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த மாரி எந்த ஒரு கெட்ட விஷயமும் அந்த இடத்துல வந்து நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா இத சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் அப்படியே மறுபடியும் டெய்லியும் குடுக்க குடுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதோட அந்த ஸ்மெல் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவுக்கு அந்த மில்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து குடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அர்ச்சனாவுக்கு தெரியாம, "அன்னைக்கு குடுத்தோம்ல அதே போதும்டா" அப்படின்னு வந்து அவங்க வந்து நெனச்சிட்டு இருக்காய்ங்க. ஆனா அதுதான் அங்க இல்ல. ஸோ எல்லாமே வந்து கடைசியில எல்லாமே அந்தர்பல்ட்டி அடிக்க போகுது. கடைசியில தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க அர்ச்சனாவுக்கு தெரிய போகுது. குடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு ஒரு சிலருக்கு மத்தியில குடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு ஆள் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அர்ச்சனா. ஏன்னா இங்க குடிச்சா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் குடிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணத்துக்காண்டியே, இங்க சூர்யாவ பிடிச்சிருக்குன்னா அப்படி வந்து சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இந்த அர்ச்சனா மட்டும் தான். ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குடிச்சு பழக்கத்தில ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவோட ஃபேமிலில எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு மாதிரி வந்து சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே கடைசியில வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம நந்தினி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குடும்பமே ஊர்ல வந்து ஒண்ணு சேரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அந்த மாரி விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இங்க அர்ச்சனா செய்ற ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே தப்பா இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.